سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن معاذ بن جبل رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم لما بعث به إلى اليمن قال إياك والتنعم فإن عباد الله ليسوا بالمتنعمين. ரவாஹு அஹ்மத். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் ஹதரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு ஆளுநராக பொறுப்புதாரியாக நியமித்து அனுப்பும் பொழுது பல நசீஹத்துகளை செய்தார்கள். அதில் ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக வத்தனஉம், நான் உங்களை எச்சரிக்கிறேன், வத்தனஉம், உலக இன்பத்தில் மூழ்கி விடுவதை. ஃபஇன்ன இபாதல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அடியார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஹாஸான அடியார்கள், லைசூ பில் முத்தனஇமீன், அவர்கள் உலக செல்வங்களில் மூழ்கி இருப்பவர்களாக இருக்கவில்லை என்று சொன்னார். வன்ன இபாதல்லாஹி லைசு பில் முத்தனஇமீன், உலகத்துடைய இன்பங்களிலே சதா மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தனஉம்னா என்ன பை? நிஅமத், அதுதான் தனஉம். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளில் சுத்தமாக தன்னை மூழ்கடித்துக் கொள்வது. அத்தமத்துஉ பிமலதாத்தில் ஹயாத், பிலதாத்தில் ஹயாத், உலக வாழ்க்கையின் இன்ப சுகண்டிகளில் சுத்தமாக தன்னை மூழ்கி விடுவது, இதுக்கு பேர் தனஉம். காசு பணம் அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒருத்தன் கொஞ்சமான காசு இருந்தாலும் தனஉம். தனஉம் வேற, உஸஅத் வேற, பரக்கத்து வேற. அனுசபை செல்வங்களில் காசு பணங்களில் தனஉமாக இருப்பது என்பது வேறு, பரக்கத் என்பது வேறு, உஸஅத் என்பது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பரக்கத்துக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க. பரக்கத்து நமக்கு வேணும். அனுசபை செல்வங்களில் உஸஅத்துக்கோ தனஉமுக்கு துஆ செஞ்ச மாதிரி தெரியல. பரக்கத்து துஆ செஞ்சிருக்காங்க பல சஹாபாக்களுக்கு. பரக்கத்துக்காக துஆ செய்யும்படி நமக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம மஃபில்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. துஆ செஞ்சிருக்காங்க. ஒது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹும்ம மஃபில்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி, என் பாவங்களை மன்னிப்பாயாக, என் வீட்டிலே விசாலத்தை உண்டாக்குவாயாக. உஸஅத் வந்து ரிஸ்கில் சொல்லல, வீட்டிலே விசாலத்தை உண்டாக்குவாயாக. ஓ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்கிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்கிறார். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, நீங்களுக்கு வழங்கியவர்களே பரக்கத் செய்ய அல்லாஹ் துஆ செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், மணமக்களுக்கு துஆ செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் அவங்க பரக்கத் செய்வாங்க. இப்போ பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். கஸரத்துல் மால், பொருள் அதிகமாக வேண்டும், உன் காசு பணங்கள் அதிகமாக வேண்டும் என்று எந்த யாருக்குமே துஆ செஞ்சது இல்லை. பெருமானார் சொன்னார், உனக்கு நிறைய காசு பணம் அல்லாஹ் கொடுப்பாங்க. இப்போ பரக்கத்து வேற, கஸரத் உஸஅத் தனஉம் என்பது வேற. பரக்கத் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் நாடிய நல்லடியார்களுக்கு அவர்கள் செய்த நல்ல அமல்களுக்கு கூலியாக தரக்கூடியது பரக்கத்து. கஸரத்துல் மால் இருக்கே, பொருள் அதிகமாகுதல், இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் யாரை தண்டிக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு தண்டனையாக தரக்கூடியது கஸரத்துல் மால். கஸரத்துல் மால், உஸஅத்துல் மால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் யாரை தண்டிக்க விரும்பினானோ அவர்களுக்கு தண்டனையாக தருகிறான். பரக்கத்துல் மால், பரக்கத்திற்கே தான் அல்லாஹ்வுக்கு நல்ல அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்கூலியாக தருகிறான். குர்ஆன் சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, ஃபலம்மா நஸூ
மா துக்கிரு பிஹி, அல்லாஹுவால் நினைவுறுத்தப்பட்ட மார்க்க சட்டத்திட்டங்களை ஏவல் விளக்கல்களை அவர்கள் மறந்து விட்ட பொழுது தண்டனை கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇன், ஃபதஹ்னா அலைஹிம் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டு விட்டோம். அப்வாப குல்ல ஷைஇன், அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் திறந்து விட்டு விட்டோம். பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். அல்லாஹ் ஏவி இதை ஏற்று நடப்பதில்லை, ஒரு நேரம் தொழுவதில்லை, அல்லாஹ் ஹராமாக்கியதை எல்லாம் விடாமல் செய்கிறான். இவனுக்கு தண்டனை என்ன தரணும்? தண்டனை என்ன கொடுத்தான்? எல்லா வாசலையும் திறந்து விட்டான். ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய வாசலையும் திறந்து விட்டோம். அதிலேயே மூழ்கி கடறான். செல்வம் கை வச்ச இடமெல்லாம் பொங்குது. இவர் கை வச்சா பொன்னான கை மாதிரி, புரிஞ்சுங்களா? அப்படி இங்கே கை வச்சா அது பொங்குது, இங்கே கை வச்சா அது பொங்குது. கடை திறந்தா அது அப்படி கோடி கோடியாக குவியுது. எந்த துறையிலே அவர் கால் வைத்தாலும் அப்படியே ஜொலிக்கிறார். அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய வாசலையும் திறந்து விட்டோம். திறந்து விட்டு என்ன ஆயிரும்? அத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் தலைகால் புரியாமல் ஆனந்தமயமாக இருப்பாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சு அல்லாஹ் கண்டுக்கலையே நம்மளே, இப்போ நம்ம மேலே நல்லா பிரியமாக இருக்கான்னு அர்த்தம். இவ்வளோ கொடுக்குறான் அல்லாஹ் நமக்கு என்று அவர்கள் ஆனந்தமயமாக இருந்த பொழுது பிமா ஊது அகதுனாஹும் பக்ததன், திடீரென்று அவர்களை பிடித்தோம். இப்போ இதாகும் முப்லிசூன், தட்டு தடுமாறி போய்விட்டார்கள். அவர்கள் செய்வதறியாது திகைத்து விட்டார்கள். குத்திஅ தாபிரல் கௌமில் லதீன ஸலமு, அப்படி அநியாயம் செய்த மக்களுடைய அடி வேரையே அல்லாஹ் வேரடி மண்ணோடு அல்லாஹ் கலைந்து விட்டான். தாபிர்னா அவருடைய வேரடி மண்ணோடு அடியோடு பிடுங்கி எடுத்து விட்டான். ஒரு சின்ன சல்லி வேர் கூட விடாமல் ஆணி வேரோடு மொத்தமாக பிடுங்கி எடுத்து விட்டான். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படி பிடிச்சா பாருங்க அல்லாஹ் தஆலா. புரிஞ்சுங்களா? எப்படி பிடிப்பாங்க அல்லாஹ் தஆலா? அடிவேரோடு அப்படியே மொத்தமாக நறுக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். அப்போ அந்த வாசலை திறந்து விடுறது அல்லாஹ் தஆலா தனக்கு மாறு செய்தவர்களுக்கு தண்டனையாக திறந்து விடுறேங்களாம். இப்போ பல பேர் சில பேருக்கு எது கை வச்சாலும் ஜொலிக்குது, அவர் வியாபாரம் ஜொலிக்குது, விவசாயம் எங்கே போனாலும் முன்னேறாரு, அவரெல்லாம் அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிட்டு இருக்கிறான். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தண்டனைங்கிறான். அப்போ சில பேர் துவா செய்யணும், அல்லாஹ் மஃப்தஹ்னா அபுவாபல் ஹைரி குல்லிஹி கேட்கலாம். அல்லாஹ் மஃப்தஹ்னா அபுவாப ரஹ்மதிக் அது கேட்கலாம். அல்லாஹ் மஃப்தஹ்னா அபுவாப ஃபضலிக் அது கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் அப்படி விட்டுட்டு நிறையா பெருமானை கேட்டது அல்லாஹ் மஃப்தஹ்னா அபுவாப ரஹ்மதிக்கு கேட்டாங்க, அபுவாப ஃபضலிக் கேட்கலாம், அபுவாப பரக்கத்திக்கேன்னு கூட கேட்கலாம். சில பேர் அபுவாப குல்லி ஷை சரி அல்லாஹ் மஃப்தஹ்னா அபுவாப திஜாரத்தி வரிசை என்னென்ன நிறைய கேட்பாங்களே, எனக்கு கேட்பாங்க சொல்லு, நிறைய சொல்லுங்க. அபுவாப திஜாரத்தி, அபுவாபுல் ஹிர்ஃபத்தி, தொழிலுடைய வாசல் திறந்து வை, எல்லா என்னென்ன நிறையா கேட்பாங்க வரிசையாக வர மாட்டேங்குது. ரைமாக துவா செய்வாங்க சில பேர், அந்த வாசல் திறந்து இந்த வாசல் எல்லா வாசலும் திறந்து வை அல்லா அப்படின்னு. அபுவாபல் மாலி தௌலத்தி, காசு பணத்துடைய வாசல் திறந்து வை அல்லா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க சில பேர். புரிஞ்சுங்களா? எல்லா வாசலையும் திறக்கக்கூடாது அல்லாஹ். அபுவாபுல் பரக்கத், அபுவாபுல் ரஹ்மத் திறந்தா, அபுவாபுல் ஃபضல் அது திறந்தாலே போதும். அபுவாபு குல்லி ஷைஇன் எல்லா வாசலையும் திறந்து விட்டோம் அவங்களுக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா மாலிலே உஸஅத்தை கொடுப்பதற்கே அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனையாக சொல்கிறான். இதே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பரக்கத்து யாருக்கு சொல்கிறான் பாருங்க. சொல்லுங்க பாப்போங்க. வலவ் அன்ன அஹ்லுல் குரா ஆமனு வத்தகு, அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தக்வா செய்திருப்பார்களே, ஆனால் வலவன்ன அஹ்லுல் குரா ஆமனு வத்தகு, அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு தக்வா செய்திருப்பார்களே, ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நாம் பரக்காத்துகளை திறந்து விட்டு இருப்போம். பார்த்தீங்களா? அங்கே என்ன சொன்னா, லஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களும் நிறையா வரும், அவன்கிட்ட காசு நிறையா வரும், வீடு நிறையா வரும், என்னென்ன அவன் நினைக்கிறானோ எல்லாம் நிறையா வரும், பரக்கத்து இருக்காது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களுக்கு தண்டனையாக அங்கே திறந்து விடுவேன்னா இங்கேயும் திறந்து விடுவேங்க. அல்லா ஏன் திறந்து விடுவேங்க பாருங்க. வலவ் அன்ன அஹ்லுல் குரா, அந்த ஊர்வாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு வத்தப்பு அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை மதித்து தக்வா செய்து அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களே, ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திம் மினஸ் ஸமாஇ,
வானத்திலிருந்தும் பரக்காத்துகளை திறந்து விடுவேன், வல் அரளி பூமியிலிருந்தும் பரக்காத்துகளை அவர்களிடம் திறந்து விடுவேன். அவர்களுக்கு பரக்கத் திறந்து விடுறது வேற, செல்வம் திறந்து விடுறது வேற. பரக்கத் திறந்து விடுறதுன்னு அர்த்தம் என்ன? கொஞ்சம் தான் இருக்கும் காசு பணம், வளைஞ்சுங்களா, ரொம்ப சந்தோஷமா மகிழ்வா இருப்பார். வருமானம் 3000-4000 தான் மாசத்துக்கு இருக்கும். அதுல மிச்சம் நிற்பார், பரக்கத்தான் இருக்கும் காசு. என்ன வேணும்? என்ன அல்ஹம்துலில்லாஹ், முன்னே சாப்பிட்றோம், எது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். இவன் ஏன் வருமானம் 1 லட்சம் ரூபாங்க, என் பையனும் சம்பாதிக்கிறான். ஆனால் 40,000 கடன், 40 லட்சம் கடன் இருக்குது, 50 லட்சம் கடன் இருக்குது, ஊடு வேலை அடமானத்தில் இருக்குது, வட்டி வேலை கட்டிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பாவிகளா! இப்போ இவ்வளவும் வருமானம் மக்கள் எல்லாம் பார்க்க ஏங்கும் அளவுக்கு இருக்கிறது. நிலைமை இந்த மாதிரி. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஊரே அவரை மதிக்குது, ஊர் தலைவராக அவரை போட்டாங்க. அவர் கண்ணீர் வடிக்கிறார். என்னண்டு ஹஸ்ரத், நான் சந்தோஷமாக வீட்டுக்கேன்னு நினச்சிருக்கேங்க, இந்த வீட்டை பேங்க்கில் வச்சு அடமானம் வாங்கி மாதம் மாதம் வட்டியே இத்தனை ஆயிரம் கட்டிட்டு இருக்கிறேன், 40,000 50,000 வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை, என்னைக்கு நோட்டீஸ் விடுவான்னு தெரியாது. சரி, இந்த வீட்டை அடமானத்தை மீட்கலான்னு பார்த்தா இவ்வளோ லட்சம் தேவைப்படுது. அவ்வளோ லட்சம் இல்லை, நொந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இது என்னாச்சு? இவ்வளோ பார்க்கறதுக்கு இத்தனை கடை ஓடுது, இவ்வளோ பேர் ஒரு கிட்ட வேலை செய்கிறாங்க, இவ்வளோ லட்சம் பேர் அவர்களிடம் இருக்கிறார்கள், இவ்வளோ லட்சக்கணக்கான பணம் அவர்கிட்ட இருக்குது, இத்தனை பேர் ஆதரவார்கள், ஊருக்கே தலைவர் அவர் நினைக்கிறோம். உள்ளுக்குள்ளே பாருங்க, வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இருக்கிற வீடு அவர் சொந்தம் இல்லை. இவன் 10 அடிக்கு 10 அடி குடிசை வீடு, நிம்மதியான வீடு, அல்ஹம்துலில்லாஹ், அதிலே வாழ்ந்துக்கிறான். கொள்ளையில் போய் கட்டில் போட்டு படுத்துக்கிறான். அது பரக்கத்து. பரக்கத்து என்றால் என்னங்க? மா கல்ல வ கஃபா, எது குறைவாக இருக்கிறதோ, வ கஃபா, உன் வாழ்க்கைக்கு போதுமான நிறைவாக இருக்கிறதோ, எது குறைவாக இருக்கிறது ஆனால் மனதுக்கு நிறைவாக இருக்கிறதோ, ஹைருன், அது மேலானதாக இருக்கும். மிம்மா கசுர வ அல்ஹா, இதுவும் பெருமானா சொன்ன ஹதீஸ் தான். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது அதிகமாக ஆனது ஆனால் அல்லாஹை விட்டு உன்னை மறக்கடித்ததோ அதை விடவும் இது மேலானது. அதை விட இது மேலானது தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன பை, என்ன செய்யணும் பை? பரக்கத் அல்லாஹ் திறந்து விடுறதுங்கிறது வேற. உன்ட்ட எது இருக்கோ அதுலேயே அல்லாஹ் பரக்கத் திறந்து விட்டான்னு வச்சுங்க, அஞ்சுங்களா, அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா ஓடும். அப்போ செல்வம் நிறைந்திருப்பது வேற, இருப்பதில் அல்லாஹ் பரக்கத் செய்வதுன்னு தெரிஞ்சு. தனஉம்னா என்ன? தனஉம்னா என்னன்னு கேட்டா, அல்லாஹ் கொடுத்தது கொஞ்சமாக நிறையா இருக்கட்டும், அதுவே தன் வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கி, அந்த காசு பணத்தையே தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக ஆக்கி அதிலேயே மூழ்கி போவது, அல்லாஹ் சொல்லி திக்ரை மறந்து, தொழுகையை மறந்து அதிலேயே மூழ்கி போவது, அதுதான் தன் வாழ்க்கையின் உயர்வு என்று கருதுவது. இதுக்கு பேர் தனஉம் என்று பேர் வை. அதுஹப்தும் தையிபாத்திக்கும் பில் ஹயாத்திக்கும் துன்யா, உலகிலேயே உங்களுக்குரிய வாழ்க்கையை கழித்து விட்டீர்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன? இப்போ அல்லாஹ் காலையில் சாப்பிட்டோம் நம்ம, அல்ஹம்துலில்லாஹ். என்ன சாப்பிட்றோம்? என்ன 15 வகை வச்சுக்கிறது, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், எல்லாத்தையும் வேஸ்ட்டாக குப்பையில் போடுறது, இது மூழ்கடிக்கிறதுன்னு. அல்லாஹ் கொடுக்குறது வேஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத விதவிதமாக அப்படியே. காலையில் உணவு எது சந்தோஷமாக செஞ்சு சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. உன்ட காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு 15 சட்டியில் மூடி வச்சுருக்கீங்க. இது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு திங்க முடியாமல் திண்டு அதுக்கு மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு, இது தேவையில்லை. இதுக்கு அப்போ வாழ்க்கை 4 நாளே சமையலுக்கும் செய்யறதுக்கும், பெண்களுக்கு காலையில் எந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் சமையல் செய்யறதுக்கே நேரம் சரியாக போய்டும். டெய்லி குர்ஆன் ஓத கூட நேரம் இல்லை, அல்லாஹ் திக்ர் செய்ய நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஹதீஸ்கள் பயான்கள் கேட்கறதுக்கு டைம் இல்லை, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள டைம் இல்லை, ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள டைம் இல்லை, ரஞ்சுங்களவை தொழுகிறதுக்கு டைம் இல்லை, முன் சுன்னத்து பின் சுன்னத்து நவாஃபில்கள் தொழுக டைம் இல்லை. அப்போ மார்க்கத்துக்கே நேரம் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் அவர்கள் சமையல் செய்யறதுக்கும் ஆக்கி கொட்டுறதுக்கும் உணவுக்கே எவ்வளவு நேரம் மனுஷன் வீணாக்குறாங்க. பெண்கள் பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே சாயா போடணும், எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சு பிஸ்கெட்லாம் போட்டு கழுவி வச்சோன்னா அப்புறம் பசியார நாஷ்டா ஏதாவது செய்யணும். அது எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் கழித்து மதிய சாப்பாடு கொத்தமல்லி போய் அரைய ஆரம்பிச்சதான். அதெல்லாம் செஞ்சு மதியம் கறி புளி ஆக்கி எல்லாம் சாப்பாடு தட்டு வச்சு கழுவி எடுத்து மிச்சத்தை போய் சுட வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு அது சாயந்தரம் சாயா போடணும். அது தட்டு முட்டணும். நைட்டுக்கு ஏதாவது ரொட்டி கிட்டி செஞ்சு அதுக்கு புரோட்டா சப்பாத்தி ஏதாவது செஞ்சு அதுக்கு ஒரு துணைக்கறி ஏதாவது செஞ்சு அதை செஞ்சு முடிச்சு எடுத்து வச்சு கழுவி வச்சு கட்டிக்கிட்ட முடிச்சு ஃப்ரிட்ஜெலாம் மூடி சமையல் ரூம் க்ளீன் பண்ணி வந்து பிறகு மணி 12 மணி ஆயிடுச்சு.
பகலெல்லாம் சாப்பாட்டுக்கே நேரம். இப்படிதான் சாவி பெண்மணிக்கு வாழ்ந்தாங்களா? இப்படிதான் ஆயிஷா நான் காலையில் சாயந்தரம் வரைக்கும் சமையலுக்குன்னே அந்த ஒரு கொடுக்குறாங்களா? அப்போ அதுலேயே கல்வி மூழ்கி போயிட்டான் மனுஷன். இப்போ ஏதோ சமையல் செஞ்சால் ஒரு சாணம் வச்சா ஒரு தொட்டு துணக்கரை வச்சா பரவாயில்ல. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வகை வகையாக கட்டாயமாக அது இருக்கணும், இது இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், 10 வகை 15 வகை. இதுதான் தனக்கும் தேவையில்லாது ஒன்று. விதவிதமான உணவுகள் அதிலே தன் கவனத்தை செலுத்துறது, நேரத்தை பூரா அதிலே செலவழிக்கிறது. இன்னொன்று பசி எடுக்காமல் சாப்பிட்றது. காலையில் சாப்பிட்டே பசி இல்லையா சாப்பிடக்கூடாது. பசி எடுக்காமல் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சான், அதுக்குன்னு சாப்பிட்டே ஆகணும்னு உட்காந்து சாப்பிட்றது. இதுவும் தனக்கும் தான். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை வீணடிக்கிறது. தனக்கமுடைய வகைகள் சொல்ல எழுதி வச்சுக்கோ வச்சுங்களா. உண்ட வஸ்துக்களை வீணாக்குறது. 2 இட்லி சாப்பிட்டு அப்படி வீணாக்கிறது. மிச்சரை கொண்டு போய் அப்படி கொட்டிடுறது குப்பையில். எவ்வளோ உணவுப் பொருள் ஒரு மாதத்துக்கு வீணாகும் தெரியுங்களா? ஒரு வீடுகள்லையும் ஒரு பொரியல் செய்கிறான் அப்படி பண்ணி போடுறோம். கறியெல்லாம் கொண்டு கொட்டுறாங்க. உண்ட பொருள் இதுவும் தனக்கும்ல உண்டானது தான். உணவுப் பொருட்களில் தனக்கும் சொல்கிறோம். உடையில் உலகத்தில் மூழ்குதல். ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ்ஸாக 2 ஆடைகள் வைத்து கொண்டோம். வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஆடை, விருந்தாளி வந்து அறிந்து கொண்டு இருக்காண்டு, புதிதாக இங்கே வெளியூர் போவதற்காண்டு 2 ஆடைகள், ஒரு 4 ஆடை 4 செட்டு போதும். மீறினா ஒரு 4 5ங்கிறதே தேவையில்லாது. ஒவ்வொரு பெண்களும் பார்த்தா 25 30 கம்மி, 100 200 குட்டி குட்டியாக 100 200 இப்படியா வாழ்ந்தாங்க. இது தனாமும் இல்லை. இது அந்த 100 200 கட்டி முடிக்கிறதுல மூத்தே வந்துருக்கு. 365 சேலை வச்சிருக்கிறா. ஒரு நாளைக்கு 1 கட்டினாலும் வருஷமெல்லாம் கட்டலாம் போல தெரியுது. அத்தனைக்கும் மேட்சா ஜாக்கெட்டு சட்டை, அத்தனைக்கும் தேத்தா கீழாடை. இதெல்லாம் இது தனாமும் இல்லாமல் என்ன வகை வகையா. ஏதோ ஒரு அழகாக கணவன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். 200 ரூபாய்க்கு இந்த ஆடைக்கு உனக்கு சேலை கிடைக்கிது, ஒரு 500 ரூபாய்க்கு நல்ல சேலையாக கட்டிக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கட்டிக்கிட்ட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் மற்ற இத்தனை டிசைன் உள்ள 20,000 ரூபாய் 40,000 ரூபாய். இதுதான் தனாமும் இல்லை, வீண் வாழ்க்கையில். இதுக்கு தான் அந்த செலவு சொல்லணும். அல்லாஹ் கொடுத்த காசெல்லாம் காசு இருக்குதுக்கா 40,000 ரூபாய் சேலை, 20,000 ரூபாய் சேலை. அது இந்த கல்யாணத்துக்கு சேலை எடுக்கிறதுக்குன்னு ஒரு நாள் பேசி மாப்பிள்ளைக்காரன் பொண்ணுக்காரன் வேனை பிடிச்சிக்கிட்டு போகிறதுங்க. 40,000 ரூபாய் பட்டு சேலை, 25,000 பட்டு சேலை எடுத்து ஒரே ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு அணிவித்து அதோட தூக்கி வச்சு தான் திரும்ப வாழ்நாளில் உடுத்துறதே இல்லை. எத்தனை பொம்பளை கல்யாணத்துக்கு சேர்த்து உடுத்துற மறுபடியும் கிடையவே கிடையாது. இது தனாக்கும் இல்லாமல் என்ன? இது அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களை வீணாக்குதல். அல்லாஹ் கொடுத்த இந்த உலகத்தில் மூழ்கி கிடக்கிறது இல்லாமல் வேற என்ன? அல்லாஹ் அக்பர். அந்த ஜரிகை போட்டது துப்பட்டா, அந்த சேலை, இந்த சேலை அப்படியே ஃபுல்லாக ஜெகஜெகஜெகஜான ஆடைகள் ஜெகஜோதியாக உள்ள அந்த ட்ரெஸ்ஸுகள் மாட்டிக்கிட்டு, அதுவும் கையில் ஸ்லீவ்லெஸ். அதான் எடுக்குதுங்க. போனால் கடத்தூரில் போய் அந்த ஜோடிகளை போய் பார்த்தோம்னா ஸ்லீவ்லெஸ்ஸு, அதுக்கு பேர் என்ன பட்டியாலா, ஸ்லீவ்லெஸ்ஸு, அது பேர் என்ன கவன், ஸ்லீவ்லெஸ்ஸு, கை இல்லாதது, கை இல்லாத கவன், கை இல்லாத சுடிதார். அதில் வேறு எக்கச்சக்கமான மணி வேலைப்பாடுகள், நெஞ்சு பூரா மணி வேலைப்பாடுகள். அப்போ அல்லாஹ் தஆலா எதிரிப் ஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய சட்டை தங்களுடைய நெஞ்சுக்கு மேலே துணி போட்டு கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபுல்லாக அப்படி துணி போட்டு மறைச்சிக்கணும், கழுத்துக்கு கீழே நெஞ்சை மறைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்கிறான். ஏன்னா அந்த நெஞ்சுக்கு மேலே அல்லாஹ் எதிரிப் ஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன அதை போட்டு எல்லாம் மறைச்சிக்க சொல்லி சொல்கிறோம். அப்போ அலங்காரம் முழுசுமே இங்கே முதுகுலையும் நெஞ்சிலையும் தான் அந்த சுடிதாரில் பூரா அலங்காரம் இருக்குது. அப்போ அதை காட்டி தான் நான் அதனால் 1 சைடாக போட்டுக்கிறேன். இப்படி 1 சைடாக போட்டுக்கிறேன். அந்த அலங்காரம்லாம் வெளியே தெரியுமா? அந்த உடலுடைய மேடு பள்ளங்கள் வெளியே தெரிய, மற்றவர்களுடைய பார்வைக்கு படும்படியாக தெரிய போவது எவரைய ஒருத்தி வெளியே நின்றால், அந்நிய ஆண்கள் படுவதற்கு நின்றால், அவள் பைய கதாவ கதா தான் தன் அழகை வெளிப்படுத்தும் வண்ணமாக வெளியே சென்றால், பைய கதாவ கதா அவள் அப்படித்தான், அவள் அப்படித்தான். அவன் முழுசா காட்டுறா விபச்சாரி, நீ பாதி காட்டுற, அப்புறம் என்ன நீ விபச்சாரி தான்ட்டாங்க சொல்லலாம். உன் அழகை வெளியே காட்டினால் விபச்சாரி தான். முழுமையாக காட்டக்கூடியவள் விபச்சாரி தான், ஒரு பகுதியை காட்டக்கூடிய விபச்சாரி தான். நீ உன் அழகுடைய 100 வெளியே காட்டினே நீ விபச்சாரி இல்லாமல் என்னது? விபச்சாரம் இல்லாமல் என்ன அது? பையா கதாவ கதா அப்படின்னு சொல்லலாம். கையில் அலங்காரங்கள், கை மறைக்கப்படி உறுப்பு அல்லவா அது? அதில் அலங்காரம், இங்கே அலங்காரம். ஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன ஃபுல்லாக போட்டுக்கணும். தொலைன்னு வீட்டுக்குள்ள உன்னை தவிர உன் கணவனை தவிர யாரும் இல்லை.
அவங்க தாய் தந்தை இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன அலங்காரம்னா பண்ணிக்கோ. நைஸ் பேப்பர் சேல்னு ஒன்று வந்துருக்கு. பேப்பர் நைஸ் சேல் அப்படி இங்கே சட்டையில் வச்சோம்னா விரல் ரேகையெல்லாம் தெரியும். அது ஒரு சேலையாம். அதை போட்டு சொல்கிறேன் கல்யாண மஜ்லிஸ்களில். நீ போட்டிருக்க ஜாக்கெட்லேருந்து அங்கே போட்டிருக்கிற எல்லா உடைகளும் வெளியே தெரியுது மாதிரி. இதுதான் தனஹும். இன்ன இபாதல்லா லைஸூபில் முத்தனஇமீன். இந்த உலக வாழ்க்கையில் இப்படி மூழ்கி போகாதே. வளர்ந்துங்களே. அப்போ லட்சக்கணக்கான ஜோடிகள் ரொம்ப ஆரியாத்துன் பெருமாள் சொன்னாங்க சொல்லுவார்கள். காசியாத்துன் ஆரியாத்துன் கியாமத்து குருபில் வருவார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். அந்த அணிந்த ஆடை உடலுடைய அங்கங்களை வெளியே காட்டாமல் மறைப்பதற்காக வேண்டி உள்ள ஆடையை உடலுடைய அலங்காரங்களை வெளியே காட்டுவதற்காக வேண்டி நல்லா எடுத்து காட்டணுமோ. ஃபிட்டான ஆடைகள், பேண்ட், ஃபிட்டான சட்டைகள், அலங்காரங்களை எடுத்து காட்ட வேண்டும் என்று அதற்காக அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி உடல் ஒவ்வொரு அலங்காரத்தையும் தூக்கி காட்டுற மாதிரி ஃபிட்டான ஆடைகள். அப்போ ஆடை அணிந்தும் அணியாத நிர்வாணம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இன்னொருத்தருடைய மனதிலே வீணான எண்ணங்களை உண்டு பண்ணி எங்க பாரு கொலை கொள்ளை கற்பழிப்பு விபச்சாரம் அல்லாதான் பாதுகாக்கும். அணைஞ்சுங்களா? இதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான். அணைஞ்சா அப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதையும் தனஹும் விட்டு ஒழிக்கணும். ஆடை விஷயங்கள் தேவையானவோ வச்சுக்கோ. அதுக்குன்னு பங்கரையாக அசிங்கமாக போடணும்னு சொல்ல வரல. நல்ல ஆடைகளை வச்சுக்கோ. ஒரு புதிய ஆடை வாங்கினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பயன்படுத்திய பழைய ஆடையை பயன்படுத்தும் நிலையில் இருக்கும் ஆடையை கந்தலா போனதல்ல, அதை இன்னொருத்தர் கொடுத்துரும், ஏழை மக்களுக்கு கொடுத்துருவோம். அது கூட வாங்க வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்துருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பழக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சில ஆடைகளை வைத்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த ஆடைகள் தேவைப்பட்ட அளவுக்கு. ஒரேடியாக வச்சுக்கிறது என்னது? அதே மாதிரி நகை ஏதோ கண்ணுக்கு போகிறோம், காட்டுக்கு போகிறோம், அலங்காரம் கண்ணுக்கு எக்கச்சக்கமாக. சில பேர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு டிசைன், நகை சுமக்கும் பொம்மையாக நம்மை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிற நகைக்கும்படி வீண் பெருமை பேசவும் மாட்டாலும் எக்கச்சக்கமான நகை. அது மட்டும் இல்லை, அந்த நகைகளை வருஷம் மாற்றுறது. புது டிசைனாக வந்துருச்சான். 10 பவுன் நகையை கொடுத்து வேறு டிசைன் புது டிசைன் வந்து 10 பவுன் மாற்றி கொடுங்க நிற்கிறாளுவ. எத்தனை பேர் பார்த்துருக்கு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். 10 பவுன் நகை இன்றைய மதிப்பு 2.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 25,000 பவுன் கணக்கு வைங்க. 2.5 லட்ச ரூபா. இந்த 10 பவுன் நகையை நீ கடையில் கொடுத்துட்டு புதுசாக 10 பவுன் நகை வாங்கன்னு வச்சுக்கோ, கட்டாயமாக 1 லட்ச ரூபாய் நஷ்டமாகும். ஏன்னா இந்த 2.5 லட்ச ரூபா நகையை கொண்டு போய் நீ அவங்கள்ட்ட கொடுத்தா செய்கூலி சேதாரம் போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு எடுப்பாங்க. இன்னும் கம்மியாக இருப்பான். 1/2 லட்ச ரூபா போயிடுச்சா எடுத்துருவோம். திரும்ப அவங்கள்ட்ட 10 பவுன் நகை நீங்கள் வாங்கினீங்கன்னா, புதுசாக வாங்கினா அதுக்கு செய்கூலி சேதாரம் எக்ஸ்ட்ரா போட்டு 3 லட்சம் விற்பாங்க நமக்கு. அப்போ நடுவில் 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் டிஃப்ரெண்ட் 1 லட்ச ரூபா நஷ்டம். அப்போ இந்த 10 பவுன் நகையை கொடுத்து நீ 10 பவுன் வாங்கினா எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. எத்தனை பெண்கள் டிசைன் மாறிடுச்சு, கம்மல் டிசைன் மாறிடுச்சு, காது டிசைன் மாறிடுச்சு. சாதாரண ஒரு அப்படியே அழகை விரும்பக்கூடியவராக இருந்தால் நீ அது கவரிங் வாங்கி மாட்டிக்கோ. எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தெரியும், கவரிங்கும் நகையும். கல்யாணத்தில் போட்டு ஜிம் ஜான் ஆடுறதா இருந்தால் போய் காட்டிக்கோ. அஞ்சு போய் ஒரு கோடீஸ்வரி கவரிங்காக மாட்டிட்டு வர்றா. இப்படியும் உட்காந்து ஒரு 25 பவுன் இருக்குங்க கழுத்தில் போட்டிருக்கிறது, காதில் எல்லாம். காரோடு இறங்கும்போது கவனிச்சிட்டேன், 25 பவுன் இருக்கும். அப்படி பேசிக்கிறாள். ஆனந்துங்களா? ஒரு ஏழை பெண் நிஜமாலுமே அவங்க வீட்டில் யாராவது கொடுத்து அதிகமாக கொடுத்தா காசு கஷ்டப்பட்டு வாங்கியோ ஒரு 10 பவுன் மாலையை கழுத்தில் மட்டும் வந்தால் கவரிங்கை போட்டுக்கிட்டு காட்டுறாளாம். அவங்க நகை மாதிரி காட்டுறான் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய பேச்சுக்காண்டி எதுக்கு மாட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். பணக்காரி கவரிங் போட்டாலும் அது நகைன்னு சொல்லுவான். இவர் ஏழை பெண் வந்து நீ நகையே போட்டாலும் அது கவரிங்னு சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ எல்லாம் ஒன்று தான். தெரிஞ்சுங்களா? நீ சொல்லாத வரைக்கும் அது கவரிங்னு தெரியாது. தெரிஞ்சுட்டு போட்டோம் என்ன. அது ஃபாத்திமா நாயகம் வந்து ஒரு வெள்ளியில் வளையல் போட்டிருந்தாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அதுக்கு வெள்ளி எதுக்கு? எத்தனை பசியார் என்னுடைய உம்மத்தில் பசியாக அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, வெள்ளியில் நகை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதை கழட்டி கொடுத்துட்டாங்க. யாரை சொல்ல அன்பளி அதை விற்று சோறாக்கி போடுங்கட்டாங்க. அசாபு சுஃபாக்கு பிலால் நாயகர் சொல்லி விலை கம்மியாக விற்பாங்கம்மா, கடத்தெருவில் 2 வளையல் வாங்கி கொடுங்க நம்ம கைக்கு அப்படின்ட்டாங்க. அவங்க போய் அந்த காலத்தில் வந்து இந்த சங்கு இருக்குல்ல, சங்கில் செய்யப்பட்டது, மீன் முள்ளில் செய்யப்பட்ட அழகான வளையல் விற்றாங்க. அதை வாங்கி கொடுத்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க.
அதுவே ஒரு போதுமான வளையல், சும்மா வெறுங்கையா இல்லாமல் முட்டைக்கையா இல்லாமல் பெண்களுக்கு ஒரு அலங்காரம் போதும் உனக்கு. உனக்கு என்ன வெள்ளி இல்லை. இன்னைக்கு காலில் போகிற கொலுசும் தங்கத்தில். இதெல்லாம் அவங்கள சேர்ந்தது. அளவுக்கு மீறி நகை ஆசை. அஃபமை யுனஷோ ஃபில் ஹில்யத்தி, அல்லாஹ் சொல்றான், நகையுடைய ஆசையிலேயே வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பெண் சதா சிந்தனை முடிச்சு, சரி ஒரு நகை வாங்கி போட்டோமா ஆசை முடிஞ்சா? இல்லவே இல்லை. கிழவியான பின்னாடியும் வந்து நகை ஆசை போகிறதில்லை. இந்த கழுத்து செயின் பழசா போச்சு, புதுசாக மாற்றணுன்னு இருக்கேன். காது கிட்டத்தோடு வந்து பழசா போச்சு, வயசு 80 ஆச்சேம்மா, ஈமான் பழசா போச்சு, புதுசாக்குனீங்க. அதை பழசா போன ஈமான் பழசா புதுசாக எத்தனை வருஷம் ஆச்சு? கிரீட்டு போட்டு எவ்வளோ ஆச்சு ஈமான்? பை நகையை கிரீட்டு போடணும், அது புதுசாக அப்படி தக்கான்னு தெரியணும்னு ஆசைப்படுற பை. ஈமானை புதுசாக எவ்வளோ ஆச்சு? அது ஈமானுக்கு கிரீட்டு போடுவாங்களா? ஈமானை புதுசாகிறது இருக்கு. ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் ரிப்பேர் பற்றி எவ்வளோ நாள் ஆச்சு? அப்படியே பழசாய் வண்டி கிளம்பாம கிடக்கு. கார் போட்டு மால் எடுக்காம வந்து திரும்ப கிளம்ப முடியாது, அந்த மாதிரி கிடக்குது ஈமான்னா. ஒரு தொழுகை ரிப்பேர் பற்றி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு நோம்பு ரிப்பேர் பற்றி எவ்வளோ ஆச்சு? ஒரு நாக்க ரிப்பேர் பற்றி, ஒரு கண்ணை ரிப்பேர் பற்றி எவ்வளோ நாள் ஆச்சு? 80 வயசு கிளவி ஆகி 90 வயசு கிளவி தடி ஊண்டிட்டு நடக்கிற மாதிரி கிளவி ஆகிட்ட கொடுக்க ஆசை விடுறது இல்லைங்க. அல்லாவே சொல்லிட்டான் இல்லை, நகை ஆசை கல்விட்டு நீங்காதுன்றான். அஃபமன் யுனஷோ ஃபில் ஹில்யத்தி, அவர்கள் நகை ஆசையிலேயே வளர்ந்த பெண்கள். உங்களை பற்றி பெண்களை பற்றி என்ன சொல்கிறோம்? அப்போ நகையை மாத்திரம் அல்லாஹு அக்பர் கபீரா. என்ன போகுது? ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸைன் போட்டு சேலை வாங்கி போட்டது 80 வயசு கிளவி. போய் அது நீங்கள் ஒரு 80 லிப்ஸ்டிக் போட்டு திருவிழா போகுது, போடுற ரோஸ் பவுடர் அடிச்சுக்கிட்டு, கண்ணுக்கெல்லாம் மை போட்டுக்கிட்டு, இன்னும் அந்த அலங்கார ஆசை போகிறதே இல்லை. ஒரு 80 அப்படியே காலில் அது அந்த மணி பதித்த செருப்பு, கால் சுருங்கி போயிருக்கு, செருப்பில் மணிலாம் வச்சிருக்கு, செருப்பில் விளைஞ்ச போய் அல்ல. இதெல்லாம் தராமல் இல்லாமல் என்ன இதுதான்? உள்ளதை கொண்டு போதுமாக்கி வயசுக்கு ஏற்ற ஒரு நடைமுறை, வயதிற்கு ஏற்ற அடை. ஒரு வயசில் ஆடணும் பாடணும், சரி. கணவர் இருந்தார், கணவருடைய கண்ணுக்கு நேவாக இருக்கணுக்காண்டி அலங்காரம் பண்ண சொல்லி மார்க்க சொல்லுது. அலங்காரம் பண்ண வேணும்னு யார் சொன்னார்? அதுக்குன்னு பங்கரையா புருஷம் நிற்க சொல்லுதா? உனக்கு தேவையான அலங்காரம் பண்ணிக்க, அளவுக்கு மீறி செய்யாதேன்னு சொல்லுதுமா. அப்படி கேட்டா என்ன அளவுக்கு மீறி என்னங்க சொல்லுது? ஒரு 500 பவுன் ஒரு பொம்பளை போட்டு தப்பா? அது போட்டு போய் யார் வேணாண்டா, எல்லாம் கண்ணு போடும். அதில் 500 ஹக்குன்ட்டாங்க சொல்லுதா? அந்த நகையை நீயே விற்று டாக்டர் கொண்டு போகிற மாதிரி பரவாயில்லையா? அவனுக்கு தேவையாது. காதில் ஸ்மார்ட், அந்த காலத்தில் காதில் கிளவிங்க நகை இருக்குதுங்கிறதுக்காண்டி 1/2 கிலோ செஞ்சு ஊடு மாதிரி கட்டி அலங்காரமாக இருக்காது. அது அவனுக்கு செங்கல் அடிக்கி ஊடு கட்டின மாதிரி இத்த மிரிச்சு தொங்கும். அதை கொண்டு போய் காது அழகுக்காண்டி மாட்டது, காதுக்கே ஆபத்தாகி அந்த காதுட்டு கேட்டுப்பாரு, அழகா இருக்குன்னு. ஐயோ கொடுமைங்க, கொடுமை தாங்க முடியாத கொடுமை. இந்த காதில் ஓட்டையை போட்டுமா அந்த தொங்க விட்டு வெயிட் 1/2 கிலோ தொங்குது அந்த காலத்து கிளவிங்க. இந்த பக்கம் 1/2 கிலோ, இந்த பக்கம் நகை நிறைய இருக்குது. என் புருஷன் சம்பாதிக்கான், அவர் நிலக்கிழாரா ஜமீன்தாராக இருக்கார், காட்டன் நிமையாக்காண்டி இவ்வளோ பெருசு ஊடு கட்டி தொங்க விட்டு அது அப்படியே நகை இழுத்து 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 காதில் கையவே உள்ளாம். அந்த அளவுக்கு காது இவ்வளோ பெருசு ரப்பர் மாதிரி ஆயிடுது. பார்க்கவே கன்றாவியாக இருக்கேப்பா. நகை எதுக்குமா மனுஷனுக்கு? நகை எதுக்கு? அழகுக்காக வேண்டி. காதும் அழகா எல்லாம் வச்சது இவ்வளோ கொடூரம் அடிச்சு. சில பேர் மூக்கு ஓட்டையாக போட்டு இந்த மூக்கில் ஒன்று சொருவி, இந்த மூக்கில் ஒன்று சொருவி, மூச்சோட கஷ்டப்படுற மாதிரி. மூக்கில் சொல்லி உள்ளுக்குள்ளே மாட்டணுமே, எப்படி தான் சளி சிந்துவாங்க சொல்லு? மூக்கில் இங்கே ஓட்டை போட்டு, இங்கே ஓட்டை போட்டு, உள்ளுக்குள்ளே வந்து அந்த இதை திருவாணி இங்கே மேலே இது போட்டு வச்சிடறாங்க. எப்படி மூக்கை அவங்க உள்ளே கை விட்டு சுத்தம் பண்ணுவாங்க? உதுவில் மூக்கு விரல் சுத்தம் பண்ணி உள்ளே போகாத விரல் திருவாணி நிற்கிது மாட்டி. அப்புறம் சில பேர் இந்த மூக்கிலிருந்து அங்கேருந்து காதுக்கு ஜாயிண்ட் வேறு கொடுத்துறது. கரெக்டாக மாட்டுக்கு மூக்கை நாங்கள் போட்ட மாதிரியே இருக்கு. நினச்சிங்களா? ஜாயிண்டிங் என்ன இது? இங்கேருந்து இங்கே ஜாயிண்டிங், மூக்கிலிருந்து காதுக்கு ஜாயிண்ட். சில பேர் காதுடைய மேல் மடல்லாம் நிறைய ஓட்டை. இன்னும் சில பேர் இந்த காதுக்கு உள்ள ஒரு மடல் இருக்கு, இந்த பக்கம் உள் சைடு சின்னதாக கெட்டியாக இருக்கு பை, உள் பக்கம் அங்கே ஓட்ட போட்டிருக்காங்க. அங்கே ஓட்டு அங்கேருந்து மூக்கு கனெக்ஷன். அப்புறம் காதிலிருந்து கரெக்டாக இந்த மேல் நெத்தி சுட்டிருக்கு, அங்கே ஒரு கனெக்ஷன். காதிலிருந்து நெத்தி சுட்டிக்கு ஒரு லைன், அங்கே ஒரு பைப் லைன் போகுது. இங்கேருந்து இந்த காது நெத்தி சுட்டி தனியாக மேலே தொங்குது. அங்கேருந்து சைடில் ஒரு கனெக்ஷன் வருது. என்ன கையில் 5 வயலி மோதிரம் போட்டு
அங்கேருந்து பைப் லைன் கனெக்ஷன் வளையலுக்கு வருது, 5 வளையல் வேறு இங்கேருந்து இங்கே. எப்படியா ஒன்று செய்வீங்க, எப்படி சோறு தின்பீங்க? பரவாயில்ல, அது பார்க்க அழகாக இருந்தது, கன்றாவியாக இருக்குது. எனவே ஆக நகை வந்து அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டதெல்லாம் இப்போ அலங்காரம் என்பது போய் அது அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் அனுப்பி போட்டு தன்னை பெருசாக காட்டணும். லிப்ஸ்டிக் முந்திலாம் உதட்டு தான் போடுவாங்க பொம்பளைங்க. இப்போ கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, கண்ணை மூடி அங்கே, கண்ணை திறந்து அங்கே, எங்கே பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கு. ஆளை பார்த்தாலே எங்கேயோ அந்த ஹோலியில் அடிபட்டு வந்த மாதிரி உடம்பு முழுசும் கலராக ஆகி என்ன ஹயர். அப்போ இந்த மாதிரிமா இதான் தனம் உலகத்து. இது அலங்காரம் பண்ணுறதுக்கு காலையில் ஃபஜருக்கு எஞ்சா 10 மணி ஆயிடுது. எதுக்கு? கல்யாணத்துக்கு கிளம்புறதுன்னு சொன்னான். 10 மணி கல்யாணம் கிளம்புறது ஃபஜரோடு ஆரம்பித்தா தான் அந்த அலங்காரம் செஞ்சு முடிக்க முடியுது. கொடுமை. சரி வாங்க, இதெல்லாம் இதில் உள்ளது பை. அதான் பெருமா ஐயாக்கவத்தான அந்த உலகத்திலேயே உன் கவனம் எல்லாம் அதுலேயே. காலையில் ஃபஜர் தொழுதுட்டு அவுராது ஓதிட்டு, பெருமான காலையில் ஓத சொன்ன அவுராதில் ஓதிட்டு, அரை மணி நேரம் குர்ஆன் ஓதிட்டு, அரை மணி நேரம் உட்காந்து அல்லாஹ்வை அதுக்கு செஞ்சுட்டு, ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக கபல துலூஇ ஷம்ஸி வ கபல குரூபியா, சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறையும் முன்பும் உட்காந்து அல்லாஹ் அதுக்கு செய்யுங்க. எத்தனை பெண்களை செய்கிறாங்க வீட்டில் போகணும்? ஒரு பொம்பளை சொல்லு நாட்டில் இல்லா மாஷா, யாராவது நமக்கு தெரியாமல் இருப்பாங்களா என்னவோ. அன்னை ஜைனப் ரலியல்லாஹு நினைக்கிறேன், ஃபஜர் தொழுது அப்படியே உட்காந்தாங்க முசல்லாவில் வீட்டில். பெருமாள் சாமி பயான் செய்ய வெளியே போயிட்டாங்க. திரும்ப 11 மணி 12 மணிக்கு பெருமாள் லுஹர் டைம் கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் அதே முசல்லாவில் உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹான் தஸ்பீஹ் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? ஜைனப் ரலியல்லாஹு. பெருமாள் வந்தாங்க, என்னம்மா செய்கிறீங்க? அல்லாஹ் தஸ்பீஹும் தஹ்மீதும் செஞ்சுட்ருக்கேன் யார சொல்லுவாங்க. அப்படியா? காலையிலேருந்து இது வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்கல யாரை சொல்லுவாங்க தான் உட்காந்து. ஒரு பொம்பளை சொல்லு, ஃபஜர்லேருந்து லோஹர் வரைக்கும் இடத்த விட்டு எந்திரிக்காமல் டிவி பார்க்க சொல்லுங்க உட்காந்துருப்பாங்க. எந்திரிக்கவே இல்லை, காலையிலேருந்து எந்திரிக்கவே இல்லைங்க. ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டோமா, எந்திரிக்கவே முடியல. அது சொல்லுங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இப்போ பெருமாள் சொன்னாங்க, நீங்கள் நான் உங்களை விட்டு போன பின்னாடி 3 அல்லாஹ் சொன்ன 4 தஸ்பீஹுடைய வார்த்தைகளை 3 முறை சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன ஓதிருப்பீங்களோ அவ்வளோ சவாப் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அப்படியா? எனக்கு சொல்லிக் கொடுங்க யாரும் சொல்ல. அப்படி அர்த்தம் இதை ஓதுங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்படி சிக்கர் செய்யாதீங்கன்னு சொல்ல பெருமாள் சொல்லாது. இனிமேல் நீங்கள் காலையில் மதியாருக்கு லோர் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காலையில் ஃபஜர்லேருந்து லோர் வரைக்கும் உட்காந்து சிக்கர் செய்யாதீங்க. எல்லா சஹாபிகளும் அப்படி தான் இருந்தாங்க. நீண்ட நேரம் நேர்கிறாங்க நினைஞ்சுங்களா, எல்லா இடத்துக்கு கீழே உட்காந்துரும். பெரும்பாலும் காலத்தில் இஷா 10 மணிக்கு நடக்கும், இரவு 10 மணிக்கு மேலே. 3ல் 1 பங்கு இரவு போன பின்பு நினைஞ்சுங்களா மகரிபோட உட்காந்துருவாங்க சஹாபாக்கள். ஜும்மாவுக்கு காலையிலே வந்துடுவாங்க சஹாபாக்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற இந்த 4 வார்த்தைகளை நான் 3 முறை நான் சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன ஓதி என்ன சவாபு கிடைச்சோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துட்டான். ஆனால் அதை விட கூட. எப்படி சொன்னால் வாசகம் எனக்கு தெரியல, எடுத்து பாருங்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஃபிக்ரில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது. இந்த நேரங்கள் எதில் செலவு பண்ணாங்க, நாங்கள் எதில் செலவு பண்ணுறோம். தன்னை அலங்கரித்து காட்டின நேரம் மக்கள்கிட்ட ஒரு புகழ் வந்து நினச்சிக்கிறியா நீ? கிடையவே. உன் அகலாக் தான், உன்னுடைய நற்குணம் தான் அல்லாட்டையும் மக்கள்கிட்டையும் உனக்கு புகழ் தேடித்தரும். நற்குணம் கெட்ட வார்த்தையாக பேசுகிற வாய் திறந்தா ஒரு பொம்பளை லிப்ஸ்டிக் போட்டு போய் மக்கள்லாம் பாராட்டுவாங்களா? உதட்டுக்கு, அந்த உதட்டுக்கு அழகு லிப்ஸ்டிக் இல்லை, உதட்டுக்கு அழகு உண்மை. கண்ணுக்கு அழகு பிற ஆண்களை பார்க்காத தன்மை. கண்ணுக்கு அழகு மையல்ல, கண்ணுக்கு மைய அழகுங்கிறான். கண்ணுக்கு மைய அழகு உண்மை அழகு. அது கண்ணுக்கு வந்து இந்த மை இல்லவை, பிறரை பார்க்காத வாய்மை, பத்தினித்தன்மை, அந்த மை இந்த மை நினச்சிக்கிறீங்க. பத்தினித்தன்மை அழகு கண்ணுக்கு, இந்த கருப்பு மை அல்ல. காதுக்கு அழகு கம்மலா, உண்மையே கேட்குதல், புறம் கேட்காமல் இருக்குதல், பிறரை பற்றி ஃபசாத கேட்காமல் இருக்கிறது காதுக்கு அழகு. கைக்கு அழகு வளையலா, அடுத்தவங்க உதவி செய்கிறது தான் கைக்கு அழகு. அந்த காலுக்கு அழகு கொலுசா, நல்ல இடங்களுக்கு செல்.
தீய இடங்களுக்கு செல்லாது. அதுதான் காலுக்கு அழகு. வயிற்றுக்கு அழகு ஒட்டியானமா ஹராம திங்காது, ஹலாலை மட்டும் தின்னு, அதுதான் வயிற்றுக்கு அழகு. ஹயர் ஆமா. அப்போ ஈயாகவத்தனம் உலக இன்பங்களில் மூழ்கி கிடப்பதை ஒன்றிலே நான் எச்சரிக்கிறேன். வீடு கட்டுறது தான் வாழ்க்கை நோக்கங்கிறான். இன்னைக்கு ஒரு ஊட கட்டிட்டு மூத்தா போயிடுங்க, சாவறதுக்குள்ள ஒரு ஊட கட்டிட்டு மூத்தா போகணும், அதுதான் என் வாழ்க்கை. இவன் செத்த ஒன்று அதோட வித்துறாங்க பசங்களாம் சேர்ந்து. சாவறதுக்குள்ள ஒரு வாழ்க்கை நோக்கமே ஒரு வீடு கட்டுறதான் கட்டுறான் பிரம்மாண்டமா அளவுக்கு மீறி. இருப்பதற்கு தோதுவாக ஒரு 5 லட்சம் வீடு கட்ட முடியும்னு சொன்னால் அதுக்கு மேலே 2 மடங்கு 3 மடங்கு அலங்காரத்துக்கு ஒரு பங்கு செலவு. இன்றைய வீடுகள் எப்படி ஆச்சுங்க? வீட்டுக்கு ஒரு பங்கு செலவு, அலங்காரத்துக்கு பல மடங்கு செலவு. இது என்ன 3 மடங்கு அலங்காரத்துக்கு செலவு. என்னென்ன பெயிண்ட் அடிக்கலாம், எப்படிலாம் மொசைக்கு போடலாம், எப்படிலாம் மேல் கூரை போடலாம், எப்படிலாம் கீழே போடலாம், எப்படி செய்யலாம், அதை நினைச்சிங்களா? அலங்காரத்துக்கு செலவு. மார்பிள்ஸ் போடலாமா, டைல்ஸ் போடலாமா, கிரானைட் போடலாமா, எத்தனை அறைகள் எக்ஸ்ட்ரா வச்சு கட்டலாம். ஒரு ஊருக்கு போயிருங்க, ஒரு ஊருக்கு பிரம்மாண்டமான வீடுங்க, ஒரு கிளவியும் ஒரு கும்பலுக்கு வந்துடும். நம்ம தெருவே வீடுங்க, எல்லாம் வெளிநாட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொரு வீட்லேயும் மேலே 5 ரூமு, கீழே 5 ரூமு, எல்லா ரூமும் காலி. முன்னாடி வாசல் போர்ட்டிக்கோ 10 கார் நிப்பாட்டலாம், பின்னாடி கொல்லை 10-15 தென்னை மரங்கள். அல்லாஹ் அக்பர் கபீரா. இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி என்ன அவசியம் வந்துச்சு? வாழ்நாள்லாம் சொத்து சேகரித்து அந்த சொத்துக்கள் நீ அல்லாஹ் ரசூலுக்கா தர்மம் செஞ்சு ஆகிரத்து சேர்க்க வேணா. நீ இவ்வளோ பெரிய வீடு கட்டி சொத்து சேர்த்து வச்சு இவ்வளோ பெருசு செலவு பண்ணி எப்படி விட்டுல போயிடுவோம்? நீ கொண்டு போக மாட்டேன் இந்த வீட்டை. இதுதான் தனம் என்பது. இருப்பதற்கு உனக்கு ஒரு அறை, உனக்கும் மனைவிக்கும் ஒரு அறை போதும் என்று இருந்தால் 10 அறை என் கட்டண நீ. இதுக்கு பேர் தான் தனம். தனம்னா என்ன பை? துனியாவில் மூழ்கி விடுதல். அப்படி தேவைக்கு அதிகமாக சிந்தனை முழுசும் இன்னும் எப்படி அலங்காரம் பண்ணலாம், இன்னும் எப்படிலாம் செல்லலாம், இன்னும் எப்படிலாம் துனியாவில் மனுஷன் ஒரு பக்கம் காசு சம்பாதிக்கிறது ஃபிக்ரு, அந்த காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு ஃபிக்ரு. சுற்றுலா கிளம்புறாங்க பொம்பளைங்க ஆம்பளைங்க கூட்டு அல்லா வச்சு காப்பாடு. சுற்றுலா மாதிரி ஆயிடுச்சு. உம்ரா ஹஜ்ஜும் சுற்றுலா மாதிரி ஆயிடுச்சு. பொம்பளைங்களை கூட்டு சுற்றுலா போகிறோம். பார்க்குகள் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், கேடுமான கேடு. குற்றாலத்துக்கு பொம்பளை ஆம்பளையும் குளிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா பொம்பளை தெரியுறா, ஆடைகளுக்கு மேலே தண்ணீர் ஊற்ற எப்படி இருக்கும் அந்த காட்சி பார்க்குறது. இப்போ நம்ம 3 நாள் தங்கின கடைகள் என்னது வாவா நகரமா, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் கார் கையில் கார் வாசலில் நிற்கிது. இங்கேருந்து காரில் தான் போயிருந்தோம். அங்கேருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போயிடலாம் குற்றாலம். எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படிங்க போனால் அங்கே ஆம்பளை குளிப்பாங்க, பொம்பளை குளிப்பாங்க. பார்வை படுத்தானே செய்யும், வேணாம் அந்த குளிச்சுட்டு வருவா, பொம்பளை வருவா. நமக்கு எதுக்கு வேணாம், நல்லா பாதுகாக்கணும். நல்லா பாதுகாக்கணும். இப்போ உன் பொம்பளைகளை கொண்டு போய் அப்படி காட்டுறதுக்கு போறியா, நீ இல்லை பார்க்கறதுக்கு போறியா? சுற்றுலா ஒகேனக்கல், ஊட்டி, கொடைக்கானல், என்ன இது? இப்படி ஊரே சுற்றி பார்க்க சொல்லி இன்றைக்கும் பெருமான வழிமுறையா? சுண்ணத்தே ரசூலா. அது காசு நிறையா இருக்குங்க. சில பேர் இன்னும் பெங்களூர் அது இது சுற்று இப்படியே எல்லா கோட்டைகள் கொத்தளங்கள் பெரிய குத்துறான். ஆணும் பெண்ணும் கோஷம் இல்லாமல் பருதா இல்லாமல். சரி கார் வச்சுருக்கோம், காரில் போனாலும் ஒரு முசீபத்து தனியாக போயிட்டாலும் நினைக்கலாம். பஸ்ஸில் ட்ரெயினில் கூட்டிக்கிட்டு ஒரே கூட்டு ஆட்டம் பாட்டம். நான் இந்த தடவை ஒரு சேலத்துக்கு போய் வரும்போது ஒரு ட்ரெயினில் ஒரு குடும்பமே வருது. நான் ஒரு தர்காவுக்கு வர்றாங்க, 29 பேர். தர்காவுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க அவங்கள பக்தியில் வராங்கன்னு நினச்சிங்களா? தர்காவுக்கு போய் யாரை சேர்த்து 10 நிமிஷம் தான் செய்வான். இங்கேருந்து போய் ஃபாத்தியா ஓதிட்டு வந்துடுவாங்க. அது அலம் செய்யும் போது தெரியாது. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 10 ரூபா காசை கொடுத்து ஃபாத்தியா ஓட்டு முடிஞ்சு, அவ்வளோதான் வேலை. இன்னைக்கு கடற்கரையில் போய் ஒரு சுற்று லுஹர் வரைக்கும், அப்புறம் கடத்தெருவில் சுற்று. கடற்கரையில் பாதி நாள், கடத்தெருவில் பாதி நாள், தர்காவில் 10 நிமிஷம். பேர் தர்காவுக்கு டூர் போகிறோம். அவுலியாக்களுக்கு போவேன்னு தடுக்கிறாங்க. வஹாபிங்க நம்ம தடுக்கிறாங்க, அவுலியாக்களுக்கு போக விடாங்க. இதுக்கு பேர கூத்து. கடற்கரையில் போய் அட்டகாசம் அனாச்சாரம், அப்படி கடலில் குளிக்கிறான். ஆணும் பெண்ணும் வயசு பிள்ளைங்களும் பெரியவங்களும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. அவள் அப்படியே கீழே உழுவுறா, தூக்கி விட்றானுங்க. அப்படியே எல்லாம் நினைஞ்சு அரைகுறை ஆடையோடு தெரியுது. நவுது பில்லா. கடத்தெருவா பொம்பளை கூட்டி சுற்றி. ஆண்களே கடத்தெருவுக்கு போகிற தவிர்த்து கொள்ளும்படி சொல்கிறாங்க. ஏன்னா அபோதுல் பிலாது இல்லல்லாய் அஸ்வாக்கு, அல்லாஹ் மறந்து இருக்கிறதுனால ஊர்கள்லேயே அல்லாவோட கோபத்துக்கு ஆளானது கடத்தெருவு. தேவைப்பட்டா போனால் வந்துடணும். பெண்களுக்கு கூட்டி சுத்துறது. கர்ண ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா.
ஊடுகள் அடங்கி இருங்கள் பெண்கிற ஜாஹிலியா காலத்தில் சுற்றியது போல் சுற்றாதீர்கள். காசு இருக்குன்னு செலவு பண்றீங்க. அல்லாஹ் கல்யாணம் கூத்து. கல்யாணங்கிறது சிம்பிளா முடிக்க வேண்டிய கல்யாணத்தை பேசி நிச்சயதார்த்தம் ஒரு பெரும் கூட்டம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, அப்புறமேல கல்யாணத்துக்கு வேன் எடுத்து துணி வாங்க போகிறது, கல்யாணம் அழைப்புன்னு சொல்லிட்டு ஊரு விடா வீடு விடா. எங்கேயாவது ஒரு ஹதீஸ் காட்டேன் வீடு வீடாக சென்று பெருமானாரோ சஹாபாக்குள்ளோ கல்யாணத்துக்கு அழைத்தார்கள் அப்படின்னு. தெருவா போய் அழைச்சாங்கன்னு கூப்பிடுங்க. முன்னாடி அழைச்சாங்க, அழைக்கலன்னு கோச்சிக்கிட்டாங்க. அது பொம்பளையும் கூட்டிட்டு போய் அன்னைக்காவது ஆயிஷா நாயகம் அல்ல கதிஜா நாயகம் யாராவது தெருவா போய் இந்த பெண் சஹாபி கூப்பிட்டாங்கன்னு காட்டுங்க. இந்த சமுதாயத்தின் பிடித்த கேடு தெருவா போய் கூப்பிடுறது, பெண்களை கூப்பிடாட்டி கோச்சிக்கிறது, பெண்களும் சேர்ந்து போய் கூப்பிடுறது. 1 மாதம் 2 மாதம் கூப்பிடுறாங்க. பெண்கள் போய் கூட பெண்கள் வருவாங்க, ஆண்கள் போய் கூப்பிட்டு தான் ஆண்கள் வருவாங்களாம். எவ்வளவு அனாச்சாரம். நாயகம் சொல்ல அந்த ஃபாத்திமா நாயகத்துக்கு திருமணம் எந்த நிச்சயதார்த்தமும் ஒன்றும் இல்லை. நிச்சயம் முடிச்சுக்கலாம், உட்காருங்க. சுத்தமாக உத போகிறாங்க சொல்லலாம் சொல்லலாம். அந்த 2 சஹாபா கூப்பிடுங்க, ரைது பின் சாபித் செய்யலாம், முக்கியமான அவுகர்னை கூப்பிடுங்க, உமர் நேரத்தை கூப்பிடுங்க. ஒரு பெரிய 4 சஹாபா அமுச்சு விட்டாங்க. வீடுகளில் போய் 4 பேர் பரக்கத்துக்கு துவாவில் உட்கார வச்சு பெருமாள் சுத்பாவது ஏற்றுக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டேன், முடிஞ்சு அல்ஃபா முடிஞ்சு அமுச்சு விட்டாங்க. சொல்லலாம் தபர்ருக்கன் ஏலான் சேர்க்காண்டு முடிஞ்சு. சாப்பாடு முன் சாப்பாடு பின் சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தட்டு கொண்டு வந்து வச்சாங்க, கொஞ்சம் அதில் சில கோதுமைகளால் செய்யப்பட்ட பண்டங்கள் வச்சு வச்சாங்க. எல்லாம் ஆள் கொஞ்சம் சாப்பிடுங்க, முடிஞ்சு வலிமா முடிஞ்சு கூப்பிட்டு போயிட்டான். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு கல்யாணத்துக்குன்னே பொம்பளை பிள்ளை பெற்றோன்னு அல்லாஹூ பொம்பளை பிள்ளையா அவங்க சிந்தனை முடிச்சு கல்யாணம் 10 லட்சம் செலவு பண்ணுமே 20 லட்சம் செலவு பண்ணுமே அந்த சிந்தனை வந்து நிற்குது. இதுக்கு பேர் தான் தனம். எது மார்க்கம் ரொம்ப சிம்பிள்னு சொல்லுதோ, பெருமானார் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு ரொம்ப பரக்கத்துன்னு சொன்னாங்களோ அதை பிரம்மாண்டமாக ஆக்கி அதுக்குன்னு செலவு பண்ணி வாழ்நாள் சொத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணி அல்லாஹ் பரக்கத்தீரா. கல்யாண மண்டபம் 2 லட்சம் அடை பிடிக்கிறான். பதில் சொல்ல வேணா கல்யாணத்தில் இருக்கலாம். இவங்களை சாப்பிட கூப்பிட்டு அவங்கள சாப்பிட கூப்பிடலன்னா கோச்சுக்குவாங்கன்ட்டு வேற. இவங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டுலாம் கோச்சுக்குவாங்க. அல்லாத நம்ம அனைவரையும் பார்க்கணும். அதில் அந்த கல்யாண சாப்பாட்டில் வீண் விரையும். தட்டில் சோறு அப்படி வச்சு 2 வாய் சாப்பிட்டு அப்படி கொண்டு கொட்டுறாங்க. அப்படியே முட்டை கோழி கீழி எல்லாம் வச்சுருக்கு. 2 வாய் சாப்பிட்றாங்க. ஸ்வீட்டு எல்லாம் அப்படி கொண்டு பாதி சாப்பாடு வேஸ்ட்டு. தட்டில் வச்சு வருது பாய், குழந்தைக்கும் அதான் வருது. ஒரு பால் உட்காந்துருக்கு அவனுக்கும் வருது, அவனுடைய 5 வயசு பையனுக்கு அதான் வருது. 2 வாய் சாப்பிட்றாங்க, அப்படியே கொண்டு கொட்டுறான். இதெல்லாம் வீண் விரயங்கள்ல. இதுக்கு பேர் தான் தனகும் என்று சொன்னார்கள் நாயகம். என்னது ஒன்று என்னங்க, அளவுக்கு மீறி காசு பணத்தை சம்பாதிப்பதில் ஆசை, அதை செலவு பண்ணுவதில் இஸ்ராஃபு, மார்க்கம் விரும்பாத வழியில் செலவு செய்யுதல், ஒன்றே கொண்டு தேவை பூர்த்தியாகும் என்று 1க்கு 100ஆக அதை அனுபவிக்க நினைக்குதல், அதை கொண்டு பிறருக்கு தரவிடாமல் தடுக்கிறது, தர்மங்களை குறைச்சிக்கிறது. இதுக்கு பேர் தான் தனகம். இதுக்கு பேர் அப்படி துனியாவில் சந்தோஷமா நீ வாழ்றது பெருமாள் தடுக்கலை சொல்லலாம். நிமித்து ஹர்ரிமா ஹல்லல்லா அவளுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி அவன் தடுப்பவன் யார்? நல்லா ஆடை உடுத்திக்கவன் யார் வேணாண்டா? நல்ல அழகான தொப்பி போட்டுக்கோ, நல்லா துண்டு போட்டுக்கோ, தொப்பி கட்டிக்கோ. எது அழகோ அலங்காரத்தை கடைபிடி. புது சீனத்துக்கும் அலங்காரத்தை கடைபிடி அல்லாஹ் சொல்லும்போது சீனத்தை யார் தடுத்தா? குல் மன் ஹர்ரம சீனத்தல்லா அல்லது அஹ்ரஜல் இபாதி. தன் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அலங்காரம் தடுப்பவன் யார்? அதை தடுக்கவில்லை நாயகம். தனஅம் தடுத்தான். துனியாவில் மூழ்கி விடுவதை தடுத்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மின் இபாதல்லாஹி அல்லாஹ்வுடைய ஹாஸா நல்லடியார்கள் லைஸு பில் முத்தனஇமீன் உலகில் மூழ்கியவர்களாக வாழவில்லை அவர்கள். ரவாஹு அஹ்மத்.